இந்தியாவில் உள்ள இலங்கை அகதி முகாமிலிருந்து தாயகம் திரும்பியவர்களின் பிரஜா உரிமையை உறுதிப்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினை குறித்து ஆராய உள்ளதாக மீள்குடியேற்ற புனர்வாழ்வளிப்பு சிறைச்சாலைகள் மற்றும் இந்து மத அலுவலர்கள் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதற்கமைய மாவட்ட அரசாங்க அதிபர்கள் மற்றும் குடிவரவு குடியகல்வு திணைக்கள அதிகாரிகளுடன் கலந்துரையாடி இதற்கான உடனடி தீர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சின் செயலாளர் வேலாயுதம் சிவஞான ஜோதி தெரிவித்துள்ளார். யுத்த காலத்தில் தமிழகத்திற்கு அகதிகளாக சென்று நாடு திரும்பியதன் பின்னர் வடக்கு கிழக்கில் மீள்குடியமர்த்தப்பட்டுள்ளவர்கள் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை தமிழகத்தில் உள்ள அகதி முகாமிலிருந்து மேலும் 20 பேர் எதிர்வரும் 26ஆம் தேதி நாடு திரும்ப உள்ளனர். சென்னையிலிருந்து இவர்கள் வருகை தரவுள்ளதாக மீள்குடியேற்ற அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். 10 ஆண்களும் 10 பெண்களுமே நாடு திரும்ப உள்ளனர். நாடு திரும்ப உள்ளவர்கள் திருகோணமலை, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம் மற்றும் வவுனியா ஆகிய மாவட்டங்களில் மீள்குடியமர்த்தப்பட உள்ளனர். ஐக்கிய நாடுகள் சபையின் அகதிகளுக்கான உயர்ஸ்தானிகர் ஆலயத்தினூடாக இவர்களுக்கான இலவச விமானச் சீட்டு வழங்கப்பட உள்ளதுடன் வாழ்வாதார உதவிகளும் வழங்கப்படும் என மீள்குடியேற்ற அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது.